நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது எக்ஸ் மினிஸ்டர் ஏவா வேலு. வஜ்ரவேலு தான் அவரோட இயற்பெயர். கரண்ட் எம்எல்ஏ ஆஃப் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், எக்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. ஏவா வேலு அவர்கள் 2001ல இருந்து 2026 வரைக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் எலெக்ஷன்ல தொடர்ந்து 6 முறை ஜெயிச்சு 6வது முறையா சட்டமன்ற உறுப்பினரா இப்ப இருக்காரு. தமிழ்நாட்டிலே இருக்க மிக முக்கிய அரசியல்வாதிகள்ல ஏவா வேலுவும் ஒருத்தர். இவர் கலைஞருக்கும் மு க ஸ்டாலினுக்கும் ரொம்ப நெருக்கமானவரும் கூட. லாஸ்ட் மந்த் ஏவா வேலு வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை போட்டிருக்காங்க. அவர் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வச்சிருக்காரு. அங்கேயும் விஜிலன்ஸ் ரைட் வந்திருக்காங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அதை ரன் பண்றது அவரோட ஒய்ஃப் சங்கரி வேலு அவர்கள். அது மட்டும் இல்ல, அருணா இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், பார்மசின்னு ஒரு 200 ஏக்கர் கொண்ட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லா இடத்துலயுமே சோதனை போட்டிருக்காங்க. இப்ப அவர் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, அவர் ஆட்சி காலத்துல கரூர்ல 4 சாலைகள் போடாமலேயே போட்டதா சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும்னு ஜூலை 3ஆம் தேதி ஏவா வேலுவை ஆஜராக சொல்லியிருக்காங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆனா ஏவா வேலு அவர்கள் ஜூன் 27ஆம் தேதியே தான் சிங்கப்பூர் போயிட்டதாகவும், உடம்பு கொஞ்சம் சரியில்லை, ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், அது முடிச்சுட்டு தான் நான் திரும்பி சென்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அனுப்பிச்சிருக்காரு. அவரோட சொந்த மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அவங்க சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டல் இங்க நிறைய இருக்கும்போது ஏன் சிங்கப்பூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? அரசியல் ரீதியா குற்றச்சாட்டுகள் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஜூலை 7ஆம் தேதி அவர் சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வரைக்கும் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு. பட் ஆனா அங்க வரல. சோ அவர் எப்ப சென்னைக்கு வருவாரு, விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.